வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். மனைவி கணவரை அழைத்து கடைக்கு சென்று ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொண்டு வாங்க, அப்படியே முட்டை இருந்தால் 6 வாங்கி கொண்டு வாங்க என்று மனைவி சொல்லியிருக்கிறார். இவரும் கடைக்கு சென்றிருக்கிறார். கடைக்கு சென்று பால் பாக்கெட்டை பெற்றுக்கொண்டார். முட்டை இருக்கிறதா என்று பார்த்திருக்கிறார். முட்டை இருந்தது. 6 பால் பாக்கெட்டை பெற்றுக்கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்து விட்டார். மனைவி, என்ன 6 பால் பாக்கெட் வாங்கி கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், நீதானே முட்டை இருக்கிறதா என்று பார்க்க சொன்னாய், முட்டை இருந்தது, 6 பால் பாக்கெட் பெற்றுக்கொண்டு வந்து கொடுத்து விட்டேன் என்று சொன்னாராம். உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? புரியவில்லை என்றால் பொறுமையாக விளக்கமாக சொல்கிறேன். அதாவது மனைவி என்ன சொல்லியிருக்கிறார், 1 பால் பாக்கெட் வாங்கி கொண்டு வாங்க, முட்டை இருந்தால் 6 வாங்கி கொண்டு வாங்க என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு என்ன புரியும்? முட்டை 6 வாங்கி கொண்டு வர வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் புரியும். ஆனால் அவர் எப்படி எடுத்துக்கொண்டார்? பால் பாக்கெட் வாங்கி கொண்டு வாங்க, பால் வாங்கியாச்சு, முட்டை இருந்தால் 6 வாங்கி கொண்டு வாங்க என்று சொன்ன உடனே முட்டை இருக்கிறதா என்று பார்த்திருக்கிறார். முட்டை இருந்தது. 6 பால் பாக்கெட்டை பெற்றுக்கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்து விட்டார். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.